வாகை சூடவா. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம நீட் கெமிக்கல் கைனடிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் ப்ளஸ் வந்து அதனுடைய லெசன் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிடலாம். ஏற்கனவே நீங்கள் தரவாக இருப்பீங்க, இருந்தாலும் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணால் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்க்குறதுக்குலாம். நீட் பேஸ்டு கொஸ்டின்ஸ்லாம் இன்றைக்கி நம்ம டிஸ்கஷன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கெமிக்கல் கைனடிக்ஸ் அப்படின்னா ஹவு ஃபாஸ்ட் டஸ் ஏ ரியாக்ஷன் ப்ரொசீட், வந்து ரியாக்ஷனுடைய ஸ்பீடு, ரியாக்ஷன் ஸ்லோவாக நடக்குமா ஃபாஸ்ட்டாக நடக்குமா, அதை பற்றி படிக்கிறது தான் கெமிக்கல் கைனடிக்ஸ். முதல்ல ரியாக்ஷன் ரேட்னா என்னன்னு உங்களுக்கு தெரியணும். ரியாக்ஷன் ரேட்னா டிக்ரீஸ் இன் தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் ஆர் இன்க்ரீஸ் இன் தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஓகேவா? இப்போ A gives B னா டிக்ரீஸ் இன் தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A வித் ரெஸ்பெக்ட் டு டைம் ஆர் இன்க்ரீஸ் இன் தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் B வித் ரெஸ்பெக்ட் டு டைம். இதுதான் வந்து ரியாக்ஷன் ரேட் டெஃபினிஷன். அது உங்களுக்கு தெரியும், அதுதான் இங்கே கொடுத்துருக்கோம். சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A, இது வந்து 2 டிஃப்ரெண்ட் டைம்ஸில் இருக்கும்போது concentration of A at a time t minus concentration of A at a time B divided by என்னது T2 minus T1, அது மாதிரி சொல்லலாம். இப்போ வந்து 2 different concentration இருந்து A2 minus A1 divided by T2 minus T1 எடுக்கலாம். அதுதான் இங்கே நம்ம கொடுத்துருக்கிறது. எல்லாம் ஜஸ்ட்டு ப்ராப்ளம்காக இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஸ்டாய்கோமெட்ரி, அதாவது இந்த ரியாக்ஷன் பாருங்கள், A gives 2Bன்னு இருக்கா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் ரேட் இஸ் ஈக்குவல் டு ஏற்கனவே நம்ம சொன்னது தான் decrease in the concentration of reactant with respect to time, அப்போ minus dA by dt, or increase in the concentration of product with respect to time, அதனால தான் என்ன போட்டிருக்கோம் dB by dt. ஆக்சுவலாக எப்படி 1/2 வருது அப்படின்னா, ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா A gives 2B, அப்போ 2 times of minus dA by dt, அதனால தான் 1/2 வரும். அதாவது முன்னாடி ஏதாவது நம்பர் இருந்ததுன்னா அது 1 போட்டுருணும். இப்போ இது 3Bன்னு இருந்ததுன்னா 1/3ன்னு வைக்கணும், 4Bன்னு இருந்தால் 1/4ன்னு வைக்கணும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அதே தான். இப்போ நான் சொன்னது தான் இது. முன்னாடி ஏதாவது கோஎஃபிஷியன்ட் இருந்ததுன்னா அது டிவைடட் பை பண்ணணும். இப்போ AA + BB gives CC + DDன்னு இருக்கா. முன்னாடி ஏதாவது கோஎஃபிஷியன்ட், இப்போ கேபிட்டல் ஏக்கு முன்னாடி ஸ்மால் ஏ இருக்கா, அப்போ -1/A, அதே மாதிரி -1/B + 1/C + 1/Dன்னு இருக்கும். ஓகேவா? எல்லாம் ஏற்கனவே நீங்கள் தரவாக இருப்பீங்க. நெக்ஸ்ட்டு இன்ஸ்டன்டேனியஸ் அண்ட் ஆவரேஜ் ரேட்ஸ். இதுக்கு வந்து ஒரு கிராஃப் காமிச்சா உங்களுக்கு புரியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹவர்ஸில் இருக்குது, 0 to 8 hours. 0 to 8 ஹவர்ஸில் டைம் இன்டர்வல் 0 to 1 hour, 1 to 2 hour, 2 to 3 hours, 3 to 4 hours அப்படின்னு இருக்கும்போது தனித்தனியாக கண்டுபிடிச்சி ஆவரேஜ் எடுத்தால் அது ஆவரேஜ் ரேட். இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்னா பர்டிகுலர். இப்போது 3 ஹவர்ஸில் வந்து எனக்கு வேணும் சார், 3 ஹவர்ஸில் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு டேஞ்சன்ட் ஒன்று வரைங்க, ஸ்லோப் ஒன்று வரைங்க, வரைஞ்சிட்டு A2 - A1 divided by T2 - T1 போடுங்க. ஸ்லோப்புடைய ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா கிடைக்கிறது தான் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட். பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஓகேவா? பாருங்கள், இந்த கிராஃப் பார்த்தாவே உங்களுக்கு இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்னா ரேட் அட் பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம். ஆவரேஜ் ரேட்டுன்றது டோட்டலாக ஆவரேஜ் எடுத்து போடுறது தான் ஆவரேஜ் ரேட். ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து இது நம்மளுக்கு தெரியும் ஏற்கனவே, ரியாக்ஷன் ரேட் இஸ் ஈக்குவல் டு, ரியாக்ஷன் ரேட் ஆல்வேஸ் ப்ரொபோர்ஷனல் டு கான்சன்ட்ரேஷன். அப்போ ரியாக்ஷன் ரேட் இஸ் ஈக்குவல் டு ரேட் கான்ஸ்டன்ட் இன்டூ கான்சன்ட்ரேஷன் சொல்லுவாங்க. அப்போது ரேட் கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு ரேட் பை கான்சன்ட்ரேஷன். இப்போ பாருங்கள், ரேட் கொடுத்துருக்காங்க 6.92 கொடுத்துருக்காங்க, கான்சன்ட்ரேஷன் வந்து 2ன்னு கொடுத்துரு, ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் 3.46 × 10⁻². இந்த ஃபார்முலாவும் ஞாபகம் வச்சுங்க, வெரி வெரி யூஸ்ஃபுல். நெக்ஸ்ட் ஒன் ஆர்டர் வெர்சஸ் மாலிகுலாரிட்டி. அது உங்களுக்கு தெரியும். ஆர்டர்னா சம் ஆஃப் தி பவர்ஸ் ஆஃப் தி கான்சன்ட்ரேஷன் டேர்ம் தான் ஆர்டர். இப்போ A/X B/Y, ஆர்டர் வந்து என்னது X + Y, அதுதான் வந்து ஆர்டர். ஓகேவா? சம் ஆஃப் தி பவர்ஸ் ஆஃப் தி கான்சன்ட்ரேஷன் டேர்ம், தட் இஸ் நோன் அஸ் ஆர்டர். மாலிகுலாரிட்டி ஆக்சுவலி தியரிட்டிக்கல் பேஸ்டு. நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இன்வால்வ் இன் எலிமெண்ட்ரி ஸ்டெப் ஆஃப் ஏ ரியாக்ஷன். எலிமெண்ட்ரி ஸ்டெப்பில் எவ்வளோ மாலிகுல்ஸ் இன்வால்வ் ஆகுதோ அதுதான் மாலிகுலாரிட்டி. ஓகேவா? ஸ்டாய்கோமெட்ரி வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆனால் ஆர்டர் கேன் பி டிட்டர்மைன் ஒன்லி பை எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட். அது ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் அதுதான் இங்கே கொடுத்துருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரியாக்ஷனில் வந்து 7th ஆர்டர் கூட வரும். ஆக்சுவலாக மாலிகுலாரிட்டி பார்த்தீங்கன்னா 1 mole of A, 1 mole of B, அப்போ வந்து பை மாலிகுலர் ரியாக்ஷன். C gives D னா யூனிமாலிகுலர் ரியாக்ஷன். இப்போ வந்து ஒரு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A பவர் 2, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் B பவர் 5ன்னு கொடுத்துருக்கோம். அப்போ ஆர்டர் வந்து நம்மளுக்கு தெரியும் 2 + 5 = 7. அப்போ ஆர்டர் கேன் பி டிட்டர்மைன்ட் ஒன்லி பை எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட். மாலிகுலாரிட்டி கேன் பி டிட்டர்மைன்ட் பை ஸ்டாய்கோமெட்ரி பை யூசிங் இனிஷியல் ஸ்டெப், அதாவது எலிமெண்ட்ரி ஸ்டெப் ஆஃப் ஏ ரியாக்ஷன். ஓகேவா? மாலிகுலாரிட்டி. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஏற்கனவே நீங்கள் எல்லாம் தரவாக இருப்பீங்க, ஜஸ்ட் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட். ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு இதில் பார்த்தீங்கன்னா அதனுடைய ரேட் கான்ஸ்டன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ln(A)T = -KT + ln(A0). இது ஃபஸ்ட் ஆர்டர். 0 ஆர்டருக்கு ln மட்டும் வராது, மீது எல்லாமே கான்சன்ட்ரேஷன் ஆஃப் AT = -KT + A0ன்னு வரும். 0 ஆர்டர் வரப்போதும் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இப்போ நெக்ஸ்ட்டு இதனுடைய ஃபார்முலா வந்து தரவாக இருக்கணும். நம்ம
தரவாக இருந்துட்டு இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் நம்ம பார்த்துக்கணும். ஓகேவா? ஸ்லோப் வந்து என்னது? மைனஸ் கே. ஸ்லோப் வந்து மைனஸ் கே. ஏன்னா y ஈக்குவல் டு mx ப்ளஸ் சின்னு வரும்போது m ஈக்குவல் டு மைனஸ் கே. இப்போ நெக்ஸ்ட்டு ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் இப்போ தான் நான் சொன்னேன். இங்கேயும் ஸ்லோப் வந்து மைனஸ் கே தான். ஏன்னா எல்என் தவிர இது எல்லாமே அதே தான் வரும். அதனால தான் இது பார்த்தீங்க ஃபார்முலா பார்த்தீங்கன்னா அங்கே எல்என் மட்டும் மிஸ்ஸிங் ஆகிருக்கும். ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனில் இருக்க எல்என் மட்டும் மிஸ் ஆகிருக்கும். மீதெல்லாம் அதே தான் இருக்கும் இங்கே. ஆனால் ஸ்லோப் வந்து மைனஸ் கே. ஓகேவா? ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் பற்றி இப்போ பார்க்குறோம். ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன்னா ரியாக்ஷன் ரேட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் எனி கான்சன்ட்ரேஷன் டேர்ம். அதனால தான் a பவர் 0ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ரியாக்ஷன் ரேட் இஸ் ஈக்குவல் டு ரேட் கான்ஸ்டன்ட். ஓகேவா? இது ஞாபகம் வச்சுங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இது. நெக்ஸ்ட் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுடைய கிராஃப் இப்போ தான் சொன்னோம். நம்ம இன்டர்செப்ட் வந்து சம் இன்டர்செப்ட் வில் பி தேர். அப்போது இது வந்து ஸ்லோப் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் ஸ்லோப். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆஃப் லைஃப் பீரியட். ஆஃப் லைஃப் பீரியட் கால்குலேட் பண்ணுறது ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்லேருந்து கால்குலேட் பண்ணலாம். ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுடைய ரேட் கான்ஸ்டன்ட் பார்த்திங்கன்னா k ஈக்குவல் டு 2.303/t log a0/a. இப்போது ஆக்சுவலாக ஆஃப் லைஃப் பீரியட்னா த டைம் டேக்கன் ஃபார் 50% கம்ப்ளீஷன் ஆஃப் தி ரியாக்ஷன். அப்போ a இஸ் ஈக்குவல் டு 1/2 ஆஃப் a0. இனிஷியலாக எவ்வளோ இருக்கும்? அதில் பாதி. இப்போ இனிஷியலாக 10 கிராம் கொடுக்குறாங்கன்னா அதில் பாதி 5 கிராம் தான் வந்து ஆஃப் லைஃப் பீரியட். அந்த 5 கிராம் ஆகிறதுக்கு எவ்வளோ வந்து டைம் தேவையோ அதுதான் வந்து ஆஃப் லைஃப் பீரியட். ஓகேவா? இப்போ a இஸ் ஈக்குவல் டு 1/2 a0. a இருக்க இடத்துல 1/2 a0 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? a0 கேன்சல். அந்த 2 மேலே போயிடுச்சுன்னா log 2. log 2 உடைய வேல்யூ 0.3010. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 0.693/k. அதுதான் வந்து டி ஆஃப் உடைய. நெக்ஸ்ட் இதை வந்து நான் சம்மரி மாதிரி கொடுத்துருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதனுடைய யூனிட்ஸ், அப்புறம் அதனுடைய இன்டகிரேட்டட் ரேட்லாம், அப்புறம் டிஃபரன்ஷியல் ரேட்டில் எல்லாம் சம்மரி மாதிரி கொடுத்துருக்கேன். இதை வந்து ஒரு தடவை நீங்கள் அப்படியே கொஞ்சம் தரவு பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் ஒன் இதுவும் சம்மரி தான். இதை வந்து ஆஃப் லைஃப் சம்மரியாக கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஜீரோ ஆர்டருக்கு ஆஃப் லைஃப் என்ன, ஃபஸ்ட் ஆர்டருக்கு ஆஃப் லைஃப் என்ன, இதெல்லாம் வந்து நீட் பேஸ்டு கொஸ்டின்ஸ்க்கு வெரி 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 இம்பார்ட்டண்ட். இதெல்லாம் அப்படியே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஜீரோ ஆர்டருக்கு ஆஃப் லைஃப் என்னது, ஃபஸ்ட் ஆர்டருக்கு ஆஃப் லைஃப் என்னது, செகண்ட் ஆர்டருக்கு ஆஃப் லைஃப் என்னது அப்படின்லாம் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து இதை வந்து நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் கொலிஷன் தியரி. கொலிஷன் தியரி ஒன்றுமே இல்லை. எவ்வளோ மாலிகுல்ஸ் வந்து கொலிஷன் ஆகுதோ ரேட் டிட்டர்மைன்ட் பை பார்ட்டிகல் கொலிஷன் ஃப்ரீக்வன்சி அண்ட் எனர்ஜி. எவ்வளோ கொலிஷன் வந்து ரொம்ப ஸ்பீடாக நடந்து கரெக்டான கொலிஷன் எஃபெக்டிவ் கொலிஷன் நடந்தால் ரியாக்ஷன் ஸ்பீடாக முடியும். இன்எஃபெக்டிவ் கொலிஷன் நடந்தால் ரியாக்ஷன் நடக்காது மேக்ஸிமம். அதுதான் இங்கே சொல்கிறது. இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ஃபார்முலா நீங்கள் மகப் பண்ணி வச்சுக்கணும். ரேட் இஸ் ஈக்குவல் டு Z இன்ட்டு FA இன்ட்டு P. இசட்னா நம்பர் ஆஃப் பைமாலிகுலர் கொலிஷன் பெர் செகண்ட். எஃப்ஏனா ஃப்ராக்ஷன் வித் ஏ. அது வந்து கிவன் இன் கொஸ்டின் பேப்பரில் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் ஃப்ராக்ஷன் வித் கரெக்ட் ஓரியன்டேஷன் அதுவும் கொடுத்துருவாங்க. அது நீங்கள் ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணால் போதும். இந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் தரவாக தெரிஞ்சுங்க. நெக்ஸ்ட் வந்து கண்டிப்பாக ஒரு ரியாக்டன்ட் வந்து ப்ராடக்டாக மாறணும்னா they have to cross that threshold energy. They need that threshold energy. Threshold energy என்ன சார் அப்படின்னா மினிமம் எனர்ஜி. ஒரு மினிமம் எனர்ஜி இருந்தால் தான் அது ப்ராடக்டாக மாற முடியும். அந்த மினிமம் எனர்ஜி தேவைப்படுறதுக்கு ஆக்டிவேஷன் எனர்ஜி கொடுப்பாங்க. ஆக்டிவேஷன் எனர்ஜின்னு என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு எனர்ஜி வேணும், நம்மளுக்கு ஏதாவது நல்ல ஃபுட் எடுக்க சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தான். இப்போ வந்து ஒரு ரியாக்ஷன் வந்து ஸ்பீடாக முடியணும்னா ஒரு கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணலாம், இல்லைன்னா சம் ஹீட் கொடுக்கலாம். அது மாதிரி ஆக்டிவேஷன் எனர்ஜி கொடுத்து அந்த த்ரெஷோல்ட் எனர்ஜியை கிராஸ் பண்ண வச்சா தான் ப்ராடக்ட் நம்மளுக்கு கிடைக்கும். அதுதான் ஆக்டிவேஷன் எனர்ஜின்னு சொல்கிறது. தி அடிஷ்னல் எனர்ஜி கிவன் டு தி ரியாக்டன்ஸ் டு அட்டைன் த்ரெஷோல்ட் எனர்ஜி இஸ் நோன் அஸ் ஆக்டிவேஷன் எனர்ஜி. நெக்ஸ்ட் அந்த எஃபெக்டிவ் கொலிஷன் இன்எஃபெக்டிவ் கொலிஷன் சொல்லியிருந்தேன்ல, அது பார்த்தீங்கன்னா இன்எஃபெக்டிவ் கொலிஷன்லாம் பாருங்களேன். அந்த N2O + NO எப்படி ஃபார்ம் ஆகும்? NO2 + N2ன்னு ஃபார்ம் ஆகும். ஆனால் அந்த ப்ளூ கலரில் இருக்கிறது பாருங்கள், அந்த N சேர்ந்தால் நோ ரியாக்ஷன், திரும்ப அதே தான் கிடைக்கும். இது இன்எஃபெக்டிவ் கொலிஷன், N சேர்ந்தால். நெக்ஸ்ட் எஃபெக்டிவ் கொலிஷனில் பாருங்கள், அந்த ஓவும் என்ன சேருது. அந்த ஓவும் என்ன சேரும்போது ONO, அதாவது NO2 ஃபார்ம் ஆகிடுது, N2 வந்து வெளியே போயிடுது. இது மாதிரி நடந்தால் தான் எஃபெக்டிவ் ஓரியன்டேஷன் ஆஃப் கொலிஷன். ஓகேவா? இதெல்லாம் கொஞ்சம் தரவாக தெரிஞ்சுங்க. நீட்டில் இது மாதிரி கொஸ்டின்லாம் கேட்கலாம் இனி வரக்கூடிய கொஸ்டின்ஸில். நெக்ஸ்ட்டு அரியனியஸ் தியரி. அரியனியஸ் தியரி வந்து மேக்ஸிமம் டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி தான் சொல்லியிருக்காரு. ஃபுல்லாகவே டெம்பரேச்சர் பேஸ்டு ரியாக்ஷன் ரேட்டு டெம்பரேச்சர் பேஸ்டு அப்படின்னு சொன்னதே வந்து அரியனியஸ் தான். ஆக்சுவலாக அவர் சொன்னதே பார்த்தீங்கன்னா ஒரு 10 டிகிரி ரைஸ் இன் டெம்பரேச்சருக்கு ரியாக்ஷனுடைய ஸ்பீடு வந்து 2 டைம்ஸ் வந்து அதிகமாகும்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக இதனுடைய ரிலேஷன் பார்த்தீங்கன்னா K = A × e⁻ EA/RT. இது அரியனியஸுடைய ஈக்குவேஷன். இப்போது ஏனா என்னன்னு உங்களுக்கு தெரியணும். ஏ என்றது ஓரியன்டேஷன் ஃபேக்டர் ஆர் கொலிஷன் ஃப்ரீக்வன்சி, இஏனா ஆக்டிவேஷன் எனர்ஜி, ஆர்னா கேஸ் கான்ஸ்டன்ட், டீனா டெம்பரேச்சர். இதை பேஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும் எல்லா இதுவும். இதனுடைய ஸ்லோப் வந்து ஞாபகம் வச்சுங்க, இதனுடைய ஸ்லோப் வந்து -EA/R. இதுவும் நெகட்டிவ் ஸ்லோப் தான்.
ஸ்லோப் உடைய வேல்யூ -EA/R, வெரி இம்பார்ட்டன்ட் அது. அப்புறம் இந்த கேட்டலிஸ்ட் உடைய எஃபெக்ட், அன்கேட்டலைஸ்டு ரியாக்ஷன், கேட்டலைஸ்டு ரியாக்ஷன் ரெண்டு கொடுத்துருக்கேன் பாருங்கள். அன்கேட்டலைஸ்டு ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன் எனர்ஜி எவ்வளோ தேவைப்படுது பாருங்கள். அவ்வளோ ஆக்டிவேஷன் எனர்ஜி கொடுத்தா தான் அந்த ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். அப்போ ரியாக்ஷன் ஸ்லோவாக தான் நடக்கும். ஆனால் கேட்டலைஸ்டு ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு ஆக்டிவேஷன் எனர்ஜி கம்மி பண்ணிவிடும். அவ்வளோ ஆக்டிவேஷன் எனர்ஜி தேவையில்லை. கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணும்போது சீக்கிரம் ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகிடும். அப்போ கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணும்போது ரியாக்ஷன் ரேட் வில் பி மோர். அப்புறம் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ரியாக்ஷன் ரேட், இது ஜஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதும். நேச்சர், கான்சன்ட்ரேஷன், சர்ஃபேஸ் ஏரியா, டெம்பரேச்சர், ப்ரெசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட். ஃபஸ்ட்டு பாயிண்டில் பார்த்தீங்கன்னா ரியாக்டன்ட் உடைய நேச்சரை மாற்றினீங்கன்னா ரியாக்ஷன் ரேட்டும் மாறும். அப்புறம் கான்சன்ட்ரேஷன் அதிகம் பண்ண ரியாக்ஷன் ரேட் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். சர்ஃபேஸ் ஏரியா வந்து அதிகமாக்காக்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ மாத்திரை இருக்குன்னு வச்சுங்க, டேப்லெட் வந்து அப்படியே தொண்டையில் போடுறோம். அது இல்லைன்னா அதை வந்து அப்படியே கரைச்சி குடிக்கிறோம். எது சீக்கிரம் உள்ளே போய்ட்டு ரியாக்ஷன் நடக்கும்? நம்மளுக்கே தெரியும். அது நல்லா கரைச்சி அப்படியே குடிக்கிறது தான் உள்ளே போய் சீக்கிரம் ரியாக்ஷன் நடக்கும். ஏன்னா அதில் சர்ஃபேஸ் ஏரியா அதிகம். அதே தான் இங்கேயும் சொல்கிறாங்க, சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாச்சுன்னா ரியாக்ஷன் வந்து ஸ்பீடாக நடக்குன்னு. டெம்பரேச்சர் அதிகம் பண்ணாலும் ரியாக்ஷன் வந்து ஸ்பீடாக தான் நடக்கும். அது எல்லாருக்குமே தெரியும். கேட்டலிஸ்ட் வந்து யூஸ் பண்ணால் ரியாக்ஷன் ரேட் வந்து ரொம்ப 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 ஸ்பீடாக தான் நடக்கும். ஏன்னா ஆக்டிவேஷன் எனர்ஜி கம்மி பண்ணிவிடும் கேட்டலிஸ்ட். ஓகேவா? இது வந்து இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் ஜஸ்ட் ஃபார் ரெஃப்ரெஷ்மெண்ட். இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கொஸ்டின் ஆன்சர் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கெமிக்கல் கைனடிக்ஸ் நீட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இதெல்லாம் தரவாகுங்க. தரவானா சப்ஜெக்டே நம்ம தரவு பண்ணிடலாம். வெரி ஈஸியாக இருக்கும். அந்த கெமிக்கல் கைனடிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 ஈஸியான ஒரு சாப்டர். ஈஸியாக நீட்டில் வந்து நம்ம ஈஸியாக அடிக்கலாம் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும். ஒரு சில மாடல் கொஸ்டின்ஸ் ப்ளஸ் நீட்டில் ஏற்கனவே அந்த கொஸ்டின்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் ஹேஸ் எ ஸ்பெசிஃபிக் ரியாக்ஷன் ரேட் ஆஃப் 10⁻⁻2 செகண்ட் இன்வர்ஸ். How much time will it take for 20 gram of the reactant to reduce to 5 gram? இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துட்டாங்க? கே வேல்யூ கொடுத்துட்டாங்க. கே வேல்யூ கிவன். ரியாக்ஷன் ரேட் நான் டைம்னு நினச்சிக்காதீங்க, செகண்ட் இன்வர்ஸ். அது வெறும் செகண்ட் இருந்தால் தான் டைம், செகண்ட் இன்வர்ஸ். அப்போ கே வேல்யூ கிவன். இப்போது ஸ்டார்டிங்கில் எவ்வளோ கிராம் இருக்குது? 20 கிராம். அப்போ எவ்வளோ மாறுது? 5 கிராமாக மாறுது. அப்போ A0 வந்து 20, A வந்து 5. ஓகேவா? பாருங்கள், போட்டிருக்கேன் பாருங்கள். K is equal to 2.303/T log A0 by A-வா? A0 சொன்னது தான். இப்போ 20 சொன்னேன்னா 80, 5 வந்து ரெடியூஸ் ஆகிடுச்சு 5வா. அப்போ K உடைய வேல்யூ 10⁻². சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 10⁻² is equal to 2.303 into log 4, 20/5 வந்து log 4. சார் log 4லாம் என்ன சார் பண்ணுறது? எப்படி சார் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டேன். கண்டிப்பாக கொஸ்டின் பேப்பரில் log உடைய வேல்யூ கிவன். ஏன்னா லாக் புக்லாம் கொடுக்க மாட்டாங்கல்ல, அதனால் லாக் உடைய வேல்யூ வந்து கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. log 4 உடைய வேல்யூ 0.6020/T. T தான் கண்டுபிடிக்கணும். T கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2.303 into 0.6020/10⁻². 10⁻² மேலே வந்துருச்சுன்னா 10⁻², அதாவது 100 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 138.6 செகண்ட்ஸ். அப்போது இதுதான் இதுக்கு ஆன்சர். 138.6 செகண்ட்ஸ் இருக்கா? ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம போகலாம். The rate of a first order reaction is 0.04 mole per liter per second at 10 seconds. ஒரு ரேட் கொடுத்துட்டாங்க, டைம் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் இன்னொரு ரேட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், 0.03 mole per liter at 20 seconds. அப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக மோல் இன்வெர்ஸ் இல்லை, மோல் தான் இது. இது வந்து ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ரேட் ஒரு டைம், இன்னொரு ரேட் இன்னொரு டைம். அப்போது ரெண்டு ரேட் ரெண்டு டைம் இருக்கிற ஒரு ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். அந்த ஃபார்முலா இது தான். K is equal to 2.303/T2 minus T1 log rate of 1/rate of 2. ஓகேவா? இங்கே வந்து T1 minus T2ன்னு போட்டுறாதீங்க. எங்கே டைம் அதிகமாக இருக்குமோ அதுதான் ஃபஸ்ட்டு போடணும். எவ்வளோ டைம் கொடுத்துருக்காங்க? 20. வந்து என்னது? 10. ஓகேவா? பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த கொஸ்டினை பாருங்கள் திரும்ப. 10 seconds, 20 seconds. 0.04, 0.03. ரேட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ரேட் தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா டிகம்போஸ் ஆகிட்டே போகும்போது செகண்ட் ரேட் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதில் பிரச்சனை இல்லை, ஈஸியாக நீங்கள் எழுதிடலாம். 0.04/0.03. அவ்வளோதான். லாகுடைய வேல்யூ கொஸ்டின் பேப்பரில் கொடுப்பாங்க. அப்போ log 4 minus log 3ன்னு இருக்கும். போட்டிங்கன்னா அந்த வேல்யூ ஒன்று தெரியும். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா K வேல்யூ கிடச்சிரும். நம்ம என்ன கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க பார்த்தீங்களா? அது ஆஃப் லைஃப் பீரியட் தான் கேட்குறாங்க. அதில் T ஆஃப் கண்டுபிடிக்கணும். T ஆஃப் இஸ் ஈக்குவல் டு 0.693/K. K வேல்யூ இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம். சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா செகண்ட் இன்வெர்ஸ் மேலே போயிடும், செகண்ட்ஸ் கிடைக்கும். இப்படி கண்டுபிடிக்கணும். இந்த ஃபார்முலாஸ் வந்து நீங்கள் தரவாக இருந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு
தி அடிஷன் ஆஃப் ஏ கேட்டலிஸ்ட் டூரிங் ஏ கெமிக்கல் ரியாக்ஷன் ஆல்டர்ஸ் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் குவான்டிட்டிஸ். நான் இப்போ தான் டிஸ்கஷன் பண்ணாங்க ரெஃப்ரெஷ்மெண்ட்டை, லெசன் ரெஃப்ரெஷ் பண்ணும்போது இது சொன்னேன் நான். ஆக்டிவேஷன் எனர்ஜி தான். ஆக்டிவேஷன் எனர்ஜியை வந்து கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணால் கம்மி பண்ணும். ஆக்டிவேஷன் எனர்ஜி கம்மி பண்ணால் ரியாக்ஷனுடைய ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா, ஞாபகம் வச்சுங்க. அதுதான் வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஆக்டிவேஷன் எனர்ஜியை கேட்டலிஸ்ட் வந்து கம்மி பண்ணும். ஓகேவா, அதனால் ரியாக்ஷன் வந்து ஸ்பீடாக நடக்கும். நெக்ஸ்ட்டு 4th கொஸ்டின். Activation energy of a chemical reaction can be determined by evaluating rate constant at two different temperature. எடுத்தோடனே ஆன்சர் இருக்கிறதுனால அடுத்த ஆப்ஷனுக்கு போக தேவையில்லையே, ஈஸியாக எடுத்தோடனே ஆப்ஷன் இருக்குது. எப்படி சார் அந்த ஆப்ஷன் சொல்கிறீங்கன்னா ஃபார்முலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். திஸ் இஸ் த ஃபார்முலா. log K2/K1 equal to EA by 2.303 R into T2 minus T1 T1 T2. இதான ஃபார்முலா. அப்போ இங்கே பாருங்கள், டெம்பரேச்சர் T2 minus T1 இருக்குது, ரேட் கான்ஸ்டன்ட் K2 K1 இருக்குது. அப்போ இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணால் EA வேல்யூ கிடைக்கும். அதான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஆக்டிவேஷன் எனர்ஜி ஆஃப் ஏ கெமிக்கல் ரியாக்ஷன் கேன் பி டிட்டர்மைன்ட் பை எவால்வேட்டிங் ரேட் கான்ஸ்டன்ட் அட் டூ டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ஸ். இதுதான் வந்து அதுக்கு ஆன்சர். ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன். தி ஆஃப் லைஃப் ஆஃப் ஏ சப்ஸ்டன்ஸ் இன் ஏ சர்டைன் என்சைம் கேட்டலைஸ்ட் ரியாக்ஷன் இஸ் 138 செகண்ட். ஆஃப் லைஃப் வந்து 138 செகண்ட் கொடுத்துட்டாங்க. The time required for the concentration of the substance to fall from 1.28 to 0.04. இது மாதிரி கொஸ்டின் வரும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் நம்ம யோசிக்கணும். நம்ம எப்பயும் மாதிரி ஃபார்முலா அப்படியே போட்டுக்கிட்டே போனீங்கன்னா வச்சுங்க போட முடியாது, ரொம்ப கஷ்டம். இது மாதிரி கொஸ்டினுக்கு ஈக்குவலாக வந்து பெரிய போது பார்த்தோன்னே நம்மளுக்கு தெரியும் ஒரு சில கொஸ்டின்லாம். இப்போ இந்த கொஸ்டினில் நீங்கள் பாருங்களேன், உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். 1.28 கொடுத்துருக்காங்க, 0.04 மாறுது. டிவைட் பண்ணிகிட்டே வாங்க. டிவைடட் பை 2 0.64, திரும்ப டிவைடட் பை 2 0.32, திரும்ப டிவைடட் பை 2 0.16, திரும்ப டிவைடட் பை 2 0.08, அப்புறமா டிவைடட் பை 2 0.04. மொத்தம் எத்தனை ஆஃப் லைஃப்? 1 2. அப்போது டோட்டலாக எவ்வளோ ஆஃப் லைஃப்? 5 ஆஃப் லைஃப். அப்போ 5 ஆஃப் லைஃப் டைம் ரெக்கார்டு வந்து 5 ஆஃப் லைஃப் வேணும். அப்போ 5 ஆஃப் லைஃபாக இருந்தால் தான் 1.28ன்றது 0.04 மாறும். இப்போ 5 ஆஃப் லைஃப், ஏற்கனவே ஆஃப் லைஃப் கொடுத்துட்டோம் 138ன்னு. இப்போ 5 × 138. அப்போ 5 × 138 எவ்வளோ? 690 செகண்ட்ஸ். ஆன்சர் இருக்கா பாருங்கள். அப்போ ஆன்சர் வந்து 690 செகண்ட்ஸ். ஓகேவா. இது மாதிரி கொஸ்டினில் கொஞ்சம் யோசிங்க. நீங்கள் அதை பாட்டுக்கு அதை விட்டுட்டு ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிங்கன்னா பண்ணலாம், டைம் வந்து ரொம்ப ரொம்ப வேஸ்ட் ஆகும். இது மாதிரியும் நம்ம ட்ரை பண்ணணும். ஓகேவா, ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு 6th ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 6th ஒன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா N2O5 gives 4NO2 + O2. இதில் ரேட் கான்ஸ்டன்ட்டுடைய வேல்யூ கிவன். என்னென்ன ரேட் கான்ஸ்டன்ட்? 0.02 × 10⁻⁴, 3.4 × 10⁻⁵ எல்லாம் கொடுத்துட்டாங்க. the concentration of N2O5 at that time will be அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கிவன்னு பாருங்கள். 1.02 ரேட் கான்ஸ்டன்ட்டுடைய வேல்யூ ரேட்டும் ரேட் கான்ஸ்டன்ட்டும் கொடுத்துட்டாங்க. கொஸ்டின் ஒழுங்காக படிச்சிங்கன்னா தெரியும். ரேட் அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட் கிவன். ரேட் வந்து 1.02 × 10⁻⁴, ரேட் கான்ஸ்டன்ட் வந்து 3.4 × 10⁻⁵. அப்போ ரேட் கான்ஸ்டன்ட் கான்சன்ட்ரேஷன் மூணும் வரக்கூடிய ஃபார்முலானா இதுதான். ரேட் இஸ் ஈக்குவல் டு கே ரேட் கான்ஸ்டன்ட் இன்ட்டு கான்சன்ட்ரேஷன். அப்போ ரேட் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் போட்டிருக்கோமா. அவங்க கொஸ்டினில் கேட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் N2O5. அப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் N2O5 ஈக்குவல் டு ரேட் பை கே. ரேட்டுடைய வேல்யூ கிவன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ரேட் 1.02 × 10⁻⁴. நெக்ஸ்ட்டு கே உடைய வேல்யூ கிவன் பார்த்தீங்கன்னா தெரியும் 3.4 × 10⁻⁵. ரெண்டுமே கொடுத்துட்டா ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 3 இருக்கான்னு செக் பண்ணிங்க. ஆன்சர் வந்து 3, ஆப்ஷன் வந்து பி. ஓகேவா. இது 7th கொஸ்டின் பாருங்கள். The rate of reaction between two reactants A and B decreases by a factor of 4 if the concentration of reactant of B is doubled. B உடைய கான்சன்ட்ரேஷன் மட்டும் அதிகம் பண்ணணும். தி ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு பின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பி உடைய கான்சன்ட்ரேஷன் மட்டும் அதிகம் பண்ணியிருக்கும் பாருங்கள். B is equal to 2 × B0ன்னு கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஃபஸ்ட்டுன்றது ஜென்ரல், R1ன்றது ஜென்ரல், கே ஏ ஆஃப் ஆல்ஃபா. ஆல்ஃபான்றது ஆர்டர் தானே கண்டுபிடிக்கணும். B × பீட்டா, அது நீங்கள் ஆல்ஃபா பீட்டானா போடணும்னு இல்லை, எக்ஸ் ஒயின்னு போட்டு கூட நீங்கள் போடலாம், நம்மளுடைய விருப்பம் தான் அது. இப்போ R1/R2 எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? ஃபேக்டர் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கிறது வந்து 4, அது அப்படியே போடுங்க. இங்கே வந்து A0 R2 உடைய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா எப்படி வருது அப்படின்னா A0 இங்கேயும் கே வந்து ஆக்சுவலாக வரும், அப்புறம் கே கேன்சல் ஆகிடும், அவங்க கே போடாமல் விட்ருக்காங்க. இங்கேயும் கே வந்து கண்டிப்பாக வரும். கே ஏ பவர் ஆல்ஃபா 2 எப்படி வந்தது சார் அப்படின்னா இங்கே கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
if the concentration of reactant B is doubled. அதனால் கண்டிப்பாக பிக்கு பக்கத்தில் மட்டும்தான் நீங்கள் 2 போடணும். ஏன் சார் ஏக்கு பக்கத்தில்னா கொஸ்டினில் இல்லை ஏ. if the concentration of reactant of B is doubled மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதனால் B0 பக்கத்தில் மட்டும் 2 போடுங்க. போட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா A0 கேன்சல், கீழே கே கேன்சல். நெக்ஸ்ட் வந்து அந்த எவ்வளோ ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க R1/R2 வந்து 4ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அதனால் அது ப்ராப்ளம் இல்லை. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது எப்படின்னா 4R/R. அப்போ 4 is equal to 1/2 பவர் பீட்டா. எப்படி 1/2 வருதுன்னா மேலே பாருங்கள் பீட்டா பிபி கேன்சல். அப்போது 1/2 மட்டும்தான் இருக்குது. 1/2 பவர் பீட்டா. அப்போது எந்த வேல்யூ போட்டால் உங்களுக்கு வந்து 4 வரும்? பீட்டாக்கு எந்த வேல்யூ போட்டால் 4 வரும்? இப்போ நீங்கள் சப்போஸ் வந்து 2 போட்டு பாருங்களேன். அப்போ 1/2 ஹோல் ஸ்கொயர் 1/2 ஹோல் ஸ்கொயர்னு 1/4 தான் வரும். 4 ஈக்குவல் டு 4ன்னு வரணும். அப்போ பீட்டாக்கு என்ன வேல்யூ போடணும்? கண்டிப்பாக பீட்டா இஸ் ஈக்குவல் டு -2 போடணும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். -2 போட்டுட்டு 1/2 பவர் -2 1/2 பவர் -2னா 1/2 பவர் -2 2 பவர் -2 மேலே வந்துருச்சுன்னா 2 பவர் ஸ்கொயர் 2 பவர் 2 ஸ்கொயர்னா 4 ஈக்குவல் டு 4. அப்போ பீட்டா மஸ்ட் பி -2. ஓகேவா? இதுதான் வந்து அந்த கொஸ்டின். பீட்டா இது ஆன்சர் வந்து B இஸ் ஈக்குவல் டு -2 தான் இதுக்கு ஆன்சர். ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு 8th கொஸ்டின். if 60% of a first order reaction was completed in 60 minutes, 50% of the same reaction would be completed in. இது பார்த்தோன்னே தெரியுது கொஸ்டினில் 50% ஆஃப் தி சேம் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. 50% இஸ் நத்திங் பட் ஆஃப் லைஃப் பீரியட். ஆஃப் லைஃப் பீரியட் தான் வந்து அவங்க அப்படியே சுற்றி வலிச்சு கேட்டிருக்காங்க. நீங்கள் 2 மெத்தட்லேயும் போடலாம். நான் 2 மெத்தடும் இங்கே போட்டிருக்கேன். எது ஈஸியோ அந்த மெத்தடில் நீங்கள் இங்கே ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? 60% ஆஃப் ஏ ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் வாஸ் கம்ப்ளீட்டட் இன் 60 minutes. டைம் கொடுத்துட்டாங்க. ஆல்வேஸ் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் வந்து 100% தான். இப்போ நீங்கள் 60 அங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 100 - 60 40 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா இங்கே பாருங்கள். K is equal to 2.303/T log A/A - X. நான் சொன்னேன்ல A வந்து ஆல்வேஸ் 100%. A - X னா 100 - 60 40. டைம் வந்து 60 minutes கொடுத்துருக்காங்க. 100/40 போட்டிங்கன்னா log 2.5 வேல்யூ கண்டிப்பாக கொஸ்டின் பேப்பரில் கொடுத்துருப்பாங்க. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0.0153. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு தேவை ஆஃப் லைஃப் பீரியட். அதனால் கீழே இருக்கிற இந்த ஸ்டெப்போட ரைட்டில் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த ஸ்டெப் யூஸ் பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். T of equal to 0.693/K. K வேல்யூ கண்டுபிடிச்சாலும் அதை அங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து அப்ராக்சிமேட்லி 45 minutes. பார்த்தீங்கன்னா இங்கே ஆன்சர் இருக்கும் 45 minutes. ஆன்சர் வந்து 45 minutes. ஓகேவா? 50% ஆஃப் லைஃப் பீரியட்னு உங்களுக்கு அங்கே எக்ஸாம் ஹாலில் தோணணும். நெக்ஸ்ட் வந்து ஃபார் எ ரியாக்ஷன் பிட்வீன் A and B, தி ஆர்டர் வித் ரெஸ்பெக்ட் டு A இஸ் 2. அதாவது A உடைய ஆர்டர் வந்து 2, B உடைய ஆர்டர் வந்து 3 கொடுத்துட்டாங்க. இப்போ கான்சன்ட்ரேஷன் வந்து A Bயும் ரெண்டுமே டபுள் பண்ணால் ரேட் என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப நல்லா ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் இதை. ஆர்டர் ஆஃப் A வந்து 2, ஆர்டர் ஆஃப் B வந்து 3. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏவும் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பியும் டபுள் பண்ணால் ரேட் வந்து எவ்வளோ ஃபேக்டர் இன்க்ரீஸ் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன கொடுத்துருக்காங்க. ஆர்டர் ஆஃப் ஏ போட்டிருக்கோம் பாருங்கள். R is equal to K into ஆர்டர் ஆஃப் ஏ வந்து 2 போட்டிருக்கோம் பாருங்கள், A/2. ஆர்டர் ஆஃப் B வந்து 3, B/3ன்னு போட்டிருக்குமா. இப்போ வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A B ரெண்டுமே டபுள் பண்ணால், அதனால் A இருக்க இடத்துல 2A போட்டிருக்கோம் பாருங்கள். A இருக்க இடத்துல 2A, B இருக்க இடத்துல 2B போட்டால் 2A ஹோல் ஸ்கொயர். ஏன்னா அங்கே தானே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 2A ஹோல் ஸ்கொயர், 2 ஸ்கொயர் 4, 2 கியூப் 8, 8 into 4 32. சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து thus rate increases by a factor of 32. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 32. 32ன்றது தேர்ட் ஆப்ஷன். ஓகேவா? இந்த மாதிரி போட ட்ரை பண்ணுங்கள், முடியும். நெக்ஸ்ட் வந்து a reaction is 50% complete in 2 hours and 75% complete in 4 hours. The order of a reaction is என்ன ஆர்டர்னு கேட்குறாங்க. 50% complete in 2 hours. 50% ஆஃப் லைஃப் பீரியட் வந்து 2 hours. T ஆஃப் வந்து 2 hours. 75% என்ன தெரியுமா? செகண்ட் ஆஃப் லைஃப் பீரியட். இப்போது 100%லேருந்து 50% ஆச்சுன்னா ஃபஸ்ட் ஆஃப் லைஃப் பீரியட். 50%லேருந்து 25% ஆச்சுன்னா செகண்ட் ஆஃப் லைஃப் பீரியட். அப்போ பேலன்ஸ் 75% என்னவாக இருக்கும்? ப்ராடக்டாக மாறி இருக்கும். அப்போ 75% கம்ப்ளீஷன்னா 2 ஆஃப் லைஃப் பீரியடுன்னு அர்த்தம். அப்போ ரெண்டு ஆஃப் லைஃப் பீரியட். அப்போ ஃபஸ்ட் ஆஃப் லைஃப் பீரியட், செகண்ட் ஆஃப் லைஃப் பீரியட் இதெல்லாம் வரது வந்து ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனில் தான் வரும். இது ஃபுல்லாகவே ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். அதான் இங்கே கொடுத்துருக்கோம். 50% ஆஃப் ரியாக்ஷன் கம்ப்ளீட் இன் 2 hours. ஆஃப் லைஃப் பீரியட் வந்து 2 hours கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது தான். T ஆஃப் 3/4 வந்து 4 hours. நம்மளுக்கு தெரிஞ்சது தான். T ஆஃப் 3/4, 3/4னா ஒன்றும் இல்லை, 75% இஸ் ஈக்குவல் டு 2 into T ஆஃப் 50%.
அப்போ இந்த ரியாக்ஷன் வந்து எதில் வரும், இந்த ரிலேஷன் வந்து எதில் வரும்னா ஃபஸ்ட் ஆர்டரில் தான் வரும். ஸோ இட்ஸ் ஏ ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். இது தெரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் இதை உட்காந்து ப்ராப்ளம்லாம் போட்டுட்டு இருக்கக்கூடாது. ப்ராப்ளம் மாதிரி அப்படியே ஒர்க் அவுட் பண்ணிட்டுலாம் இருக்கக்கூடாது. இதை பார்த்தோன்னே கொஸ்டினை பார்த்தோன்னே உங்களுக்கு புரியணும். ஸ்டார்டிங்கில் 100% ரியாக்டன்ட் இருக்குது இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். ஆஃப் லைஃப் பீரியடில் 50% ஆகும். அடுத்த ஆஃப் லைஃப் பீரியடில் 25% ஆகும். நெக்ஸ்ட் ஆஃப் லைஃப் பீரியடில் 12.5%, நெக்ஸ்ட்டு 6.25, அது மாதிரி போயிட்டே இருக்கும். ப்ராடக்ட் சைடில் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி ஃப்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆஃப் லைஃப் பீரியட் ஃப்ராக்ஷன் வந்து 1/2, செகண்டு 1/4, தேர்டு 1/8, ஃபோர்த்து 1/16, நெக்ஸ்ட்டு 1/32. அதுவும் வந்து உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு 11th கொஸ்டின். கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்னு கொடுத்துருக்கேன் பாருங்கள். The rate of a process is directly proportional to its free energy change. The order of an elementary reaction step can be determined by examining the stoichiometry. Next, the first order reaction describe exponential time course. இதில் எது கரெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்த உடனே நம்மளுக்கு தெரியுது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் 100% ராங். ஏன் ராங்னா, ஆர்டர் வந்து ஸ்டாய்கோமெட்ரி வச்சா கண்டுபிடிக்க முடியும். ஸ்டாய்கோமெட்ரி ரியாக்ஷனுடைய ஸ்டாய்கோமெட்ரி வச்சு கண்டுபிடிக்க வேண்டியது மாலிகுலாரிட்டி. ஆர்டர் வந்து கேன் பி டிட்டர்மைன் ஒன்லி பை எக்ஸ்பெரிமெண்டலி. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் 100% ராங். அப்போ என்ன ஆன்சர்? 1 and 3 ஆர் கரெக்ட். 1 and 3 ஆர் கரெக்ட். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மற்ற இதெல்லாம் ஆர்டர் வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக தான் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, எ ரியாக்ஷன் வாஸ் ஃபவுண்ட் டு பி செகண்ட் ஆர்டர் with respect to the concentration of carbon monoxide. Carbon monoxide na CO. If the concentration of carbon monoxide is doubled, concentration of carbon monoxide double na R is equal to K into CO1 போடுறோம். If the concentration of carbon monoxide is doubled na R is equal to K into 2CO அப்படின்னு போடணும். அவ்வளோதான். With everything else kept the same, the rate of the reaction will be. செகண்ட் ஆர்டர்னு வேறு கொடுத்துட்டாங்க. அப்போ R is equal to K into CO power 2ன்னு போடணுமா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் கான்சன்ட்ரேஷன் வந்து டபுள் ஆகிடுச்சு. அப்போ 2CO ஹோல் ஸ்கொயர். 2CO ஹோல் ஸ்கொயர்னா 4. அப்போ ஆன்சர் வந்து இன்க்ரீஸ் பை எ ஃபேக்டர் ஆஃப் 4. பார்த்தீங்கன்னா தெரியும். அதான் இங்கே போட்டிருக்கேன். சொன்னேன்ல, ரேட் வந்து K into CO ஹோல் ஸ்கொயர். இது வந்து கொஸ்டினில் கிவன். இப்போ வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து டபுள் பண்ண சொல்கிறாங்க. டபுள் பண்ணால் 2CO ஹோல் ஸ்கொயர். 2 ஸ்கொயர்னால் 4 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதுதான் இன்க்ரீஸ் பை எ ஃபேக்டர் ஆஃப் 4. நெக்ஸ்ட்டு, இன் ஏ ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், the concentration of reactant decreases from 800 mole per decimeter cube to 50 mole per decimeter cube in decimeter cube na just a liter. ஓகேவா? decimeter cube வேறு எதுவும் நினைக்காதீங்க, ஜஸ்ட் லிட்டர் தான். அது மோல் பெர் லிட்டர்னு கொஸ்டினில் கேட்கலாம். இன் டைம் கொடுத்துட்டாங்க 2 × 10⁻2 செகண்ட். த ரேட் கான்ஸ்டன்ட் இன் செகண்ட் இன்வர்ஸ். ஓகேவா? ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் கொடுத்துட்டாங்க, டைம் கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட்டு ஃபார்முலாவில் அப்ளை பண்ண வேண்டியது தான். பாருங்கள், ஃபார்முலாவில் அப்ளை பண்ணியிருக்கோம் பாருங்கள். K is equal to 2.303 by T log based on A by A minus X. கொஸ்டினில் டைம் கிவன், A given, A minus X given. ஏன்னா A minus Xன்னா எப்படி சார் அப்படின்னா, அங்கே பாருங்கள் 800 வந்து 50 மாறுது. அப்போ 50 மாறுது தான் கீழே போடணும். அப்போ 800 by 50, அது ஆக்சுவலாக 102 இல்லை, 10⁻2. 10⁻2, 2 into 10⁻2. 2 into 10⁻2னா 2 into 100. 2 into 100னா 200. அவ்வளோதான் அது. அண்ட் 800 by 50, 800 by 50னா 16. அப்போ log 16 கண்டுபிடிங்க. எல்லாம் வேல்யூ கிவன் கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா log 2⁴ கொடுத்துட்டு 4 முன்னாடி மல்டிப்ளை பண்ணிவிட்டு log 4 உடைய வேல்யூவும் கொடுத்துருக்கலாம். ஓகேவா? அதனால் நீங்கள் log 4 கொடுத்துருந்தா அதுக்கேற்ற மாதிரி போடணும். log 16 கொடுத்துருந்தா அதுக்கு வேறு மாதிரி போடணும். இது வந்து 2 into 10⁻2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 1.38 into 10⁻−2 செகண்ட் இன்வர்ஸ். கால்குலேட் பண்ணி பாருங்கள். ஆனால் மேனுவல் கால்குலேஷன் தான் நீங்கள் இப்போ ட்ரை பண்ணணும். கால்குலேட்டர் அதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸாமில் பண்ண முடியாது. மேக்ஸிமம் ஒரு கொஸ்டினுக்கு 1 or 2 minutes, அதுக்கு மேலே டைமே எடுக்கக்கூடாது நம்ம. ஓகேவா? இதில் இப்போ ஆன்சர் வந்து 1.38 into 10⁻−2 சி ஆப்ஷன். அப்போது அடுத்த கொஸ்டின், இந்த ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் half of the reaction is completed in 100 seconds. half life period கொடுத்துட்டாங்க. half life period வந்து half of the reaction is complete in first order reaction, half of the reaction is completed in 100 seconds கொடுத்துட்டாங்க. The time for 99.9% reaction to occur will be. ஓகேவா? இதில் வந்து எப்படி போடணும் அப்படின்னா, half of the reaction கொடுத்துருக்காங்கல்ல, K is equal to 0.693 by T of வருவாங்க. அப்போ T of is equal to 0.693 by K. இங்கே பார்த்தீங்கன்னா K உடைய வேல்யூ given.
ரேட் கான்ஸ்டன்ட் 10 செகண்ட் இன்வெர்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 10. அப்போது டி ஆஃப் உடைய வேல்யூ என்ன வந்திருக்கும், கே உடைய வேல்யூ தான் இது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் the half of the reaction is completed in 100 secondsனு கொடுத்துருக்காங்க. அப்போது 100 seconds அங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். k equal to 0.693 by 100 அங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஜஸ்ட் நான் இந்த ஃபார்முலா மட்டும் சொல்கிறேன், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து இந்த மெத்தடில் போட தேவையில்லை, நீங்கள் ஃபார்முலா மட்டும் கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணுங்கள். T of is equal to 0.693 by k, இல்லைன்னா k is equal to 0.693 by T of. இங்கே வந்து half of the reaction கொடுத்துட்டாங்க. அப்போ k வேல்யூ கண்டுபிடிங்க. k is equal to 0.693 by 100, அதாவது ஆஃப் லைஃப் பீரியட் கொடுத்துட்டாங்கல்ல, k வேல்யூ கண்டுபிடிங்க. அந்த k வேல்யூ எடுத்துகிட்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். T 99.9%ல் அந்த k வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2.303 by அந்த k வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். log 100 by a minus x எப்படி சார் வந்ததுன்னா 100 minus 99.9 வந்து 0.1. ஓகேவா? மற்றபடி ஃபஸ்ட்டில் மேலே கொடுத்துருக்கிறது நீங்கள் போட தேவையில்லை. T of k is equal to 0.693 by T of உடைய வேல்யூ வந்து given. T of உடைய வேல்யூ வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 100. டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சம் வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு k இருக்கிற இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து கிளியராக வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபார் ஏ சர்டன் ரியாக்ஷன் தி ஆக்டிவேஷன் எனர்ஜி இஸ் 0. ஆக்டிவேஷன் எனர்ஜி 0ன்னு கொடுத்துட்டாங்க. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ரேட் கான்ஸ்டன்ட் அட் 300 Kelvin if k equal to 1.6 into 10 power 6 second inverse at 280 Kelvin கொடுத்துருக்காங்க. ஆக்டிவேஷன் எனர்ஜி உடைய வேல்யூ 0, ரேட் கான்ஸ்டன்ட் தான் கேட்டிருக்காங்க. k உடைய வேல்யூ கொடுத்துட்டாங்க, இன்னொரு k வேல்யூ கொடுத்துருக்காங்க. இங்கே ஒன்று பார்த்தீங்கன்னா k வேல்யூ அட் 300 Kelvin தான் கேட்குறாங்க. கிவன் வந்து k வேல்யூ அட் 280 Kelvin கிவன். எவ்வளோ கிவன்? 1.6 into 10 power 6 second inverse, அது வந்து கிவன். அப்போது 300 Kelvinல எவ்வளோ k வேல்யூ அப்படின்னு நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறோம் பாருங்கள். log k2 by k1 is equal to EA by 2.303 or தெரியும் நம்மளுக்கு T2 minus T1 by T1 T2. டெல்டினா T2 minus T1 divided by T1 T2 ஈக்குவல் டு 0. எப்படி சார் 0 வந்தது அப்படின்னா EA வேல்யூ தான் இங்கே 0ன்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களே. தி ஆக்டிவேஷன் எனர்ஜி 0ன்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். அப்போது ஆக்டிவேஷன் எனர்ஜி 0ன்னு கொடுத்ததுனால அங்கே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும் EA வேல்யூவை. EA வேல்யூ 0 போட்டிங்கன்னா 0 into anything 0, 0 into delta அதை போட்டாலும் 0. அப்போ log k2 by k1 equal to 0. அப்போ k2 by k1 equal to log அந்த பக்கம் போச்சுன்னா e power 0, e power 0 1. அப்போ k2 by k1 equal to 1. அப்போ k2 equal to k1. k1 என்ன வேல்யூ அதே தான் k2. அப்போ எவ்வளோ டெம்பரேச்சரில் மாற்றி மாற்றி கேட்டாலும் அதே சேம் k வேல்யூ தான். ஏன்னா k2 equal to k1. அப்போது k1 எவ்வளோ வேல்யூவோ, அதாவது 280 Kelvinல எவ்வளோ கேவோ அதே தான் 300 Kelvinல, அதே தான் 400 Kelvinல இங்கே இருக்கும். ஆக்டிவேஷன் எனர்ஜி 0வாக இருந்தால் சேம் rate constant throughout the reaction. Next, the basic theory of Arrhenius equation is that இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் activation energy and pre-exponential factors are always temperature independent கொடுத்துருக்காங்க. The number of effective collision is proportional to the number of molecules above a certain threshold energy கொடுத்துருக்காங்க. Second point, as the temperature increases, the number of molecules with energies exceeding the threshold energy increasesனு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பாயிண்ட்டு நம்மளுக்கு அப்படியே பார்த்த உடனே தப்புன்னு தெரியுது. ஆனால் அங்கே டக்குன்னு பார்க்கும்போது தப்பாக தெரியாது நம்மளுக்கு. கிளியராக பாருங்கள். இண்டிபெண்ட் ஃபஸ்ட்டு பாயிண்டில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன் எனர்ஜி அண்ட் ப்ரீ எக்ஸ்பெனென்ஷியல் ஃபேக்டர்ஸ் ஆர் ஆல்வேஸ் டெம்பரேச்சர் இண்டிபெண்ட்னு கொடுத்துருக்காங்க. அர்ரீனியஸ் ஈக்குவேஷனே பேஸ்ட் ஆன் டெம்பரேச்சர் தான். அப்போ அது எப்படி இண்டிபெண்ட் கொடுக்கலாம்? அது வந்து கண்டிப்பாக தப்பு. அப்போது ஆன்சர் வந்து இதில் பார்த்தீங்கன்னா 2, 3, 4 தான் கரெக்டு. மற்றது வந்து கண்டிப்பாக அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து தப்பு. டிபெண்ட் கொடுத்துருந்தா அதுவும் தான் வரும். ஓகேவா? அப்போது ஆன்சர் வந்து 2, 3 and 4 ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து 100% ராங். நெக்ஸ்ட்டு 17th, a catalyst increases rate of reaction by, ஏற்கனவே நம்ம அங்கே ரெஃப்ரெஷ் பண்ணும்போது அதில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணேன், by decreasing activation energy. இதில் பார்த்தாவே தெரியுமே. இங்கே ஆக்டிவேஷன் எனர்ஜி பாருங்கள். வித்தவுட் கேட்டலிஸ்ட் வித் கேட்டலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வித்தவுட் கேட்டலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைம் எடுத்துக்குது. அந்த ப்ளூ கர்வ் பாருங்கள் எவ்வளோ டைம் எடுத்துக்குது ப்ராடக்டாக மாறதுக்கு. ஆனால் வித் கேட்டலிஸ்ட் போடும்போது ஆக்டிவேஷன் எனர்ஜி கம்மியாக தேவைப்படும். ஏன்னா அந்த அளவுக்கு ஆக்டிவேஷன் எனர்ஜி தேவைப்பட நீட் இல்லை அதுக்கு. அதனால் சீக்கிரம் வந்து ப்ராடக்டாக மாறும் இப்போ கேட்டலிஸ்ட் போடும்போது. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து கேட்டலிஸ்ட் இன்க்ரீசஸ் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் பை டிக்ரீசிங் ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸாம் டைமில் இன்க்ரீசிங் ஆக்டிவேஷன் எனர்ஜின்ற மாதிரி எழுத தோணும். பார்த்து
ஜாக்கிரதையாக இதை இது பண்ணு. டிக்ரீசிங் ஆக்டிவேஷன். நெக்ஸ்ட் ஃபார் a zero order reaction the plot of concentration versus time is linear with, உங்களுக்கே தெரியும் மேக்ஸிமம் நெகட்டிவ் ஸ்லோப் தான் ஃபஸ்ட் ஆர்டர் செகண்ட் ஆர்டர் எல்லாமே. ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனில் கான்சன்ட்ரேஷன் வெர்சஸ் டைம் இஸ் லீனியர் வித் நெகட்டிவ் ஸ்லோப் தெரியும். ஜீரோ இன்டர்செப்டா கிராஃபை பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரோ இன்டர்செப்டா. அது இன்டர்செப்ட் எங்கே போய் கட் ஆகுது? ஜீரோவில் கட் ஆகுது, சம் ஒய் பாயிண்டில் கட் ஆகுது. அப்போ நான் ஜீரோ இன்டர்செப்ட். அப்போ நெகட்டிவ் ஸ்லோப் வித் நான் ஜீரோ இன்டர்செப்ட். நெகட்டிவ் ஸ்லோப் வித் நெகட்டிவ் ஸ்லோப் அண்ட் நான் ஜீரோ இன்டர்செப்ட். ஆன்சர் வந்து டி. ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. இது 18th கொஸ்டின். கிராஃப்லாம் கண்டிப்பாக தரவாக இருக்கணும், இந்த லெசன் நீங்கள் தரவு பண்ணணும்னா. நெக்ஸ்ட்டு இன் ஏ ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன், இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். இன் a zero order reaction for every 10 degree rise of the rate, every 10 degree rise the rate is doubled. Question வந்து இப்படி படிங்க. For every 10 degree rise the rate is doubled. If the temperature is increased from 10 degree to 100 degree Celsius, the rate of reaction will become. ஒவ்வொரு 10 degree temperature rise ஆச்சுனாலும் ரியாக்ஷன் ரேட் வந்து டபுள் ஆகும். இப்போ 10லேருந்து 100, 10லேருந்து 100னா உங்களுக்கே தெரியும் 10 to 20, 20 to 30, 30 to 40, 40 to 15 போட்டே பார்த்தீங்கன்னா 9 டைம்ஸ் வருது. கரெக்டாக? ஒரு 10 டிகிரி ரைஸ்க்கே வந்து 2 டைம்ஸு. அப்போ இங்கே 2 power 9 9 டைம்ஸ் வருது இல்லை 10லேருந்து 100க்கு. 10லேருந்து 100ல் எவ்வளோ டென்ஸ் இருக்குது? 9 டைம்ஸ் தான் இருக்குது. 10லேருந்து 100 எவ்வளோ இருக்கும்? கண்டிப்பாக 90 தானே, 9 டைம்ஸ் தான் இருக்கும். அப்போ வந்து 2 power 9, 2 power 9னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா 10 டிகிரி to 100 டிகிரி 9 டென்ஸ். அப்போ 2 power 9 512 டைம்ஸ். ஓகேவா? இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின், இதுவும் ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு த decomposition of phosphine on tungsten at low pressure is a first order reaction. It is because இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஆன்சரே பார்த்தேன். decomposition of phosphine on tungsten at low pressure is a first order reaction because surface area coverage is proportional to partial pressure of phosphine. அதாவது phosphine pH3 reaction rate is proportional to surface area of phosphine. அதாவது reaction rate proportional to concentration of phosphine alone. அப்போ phosphine alone ஒரே ஒரு concentration term. So it's a first order reaction. The rate is proportional to the surface coverage. Surface coverage is proportional to the partial pressure of phosphine. Surface எவ்வளோ கவரேஜ் ஆகுன்னா partial pressureக்கு ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா? அதனால் வந்து இப்போது மறைமுகமாக இதை கொடுக்குறாங்க. ரேட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு தி சர்ஃபேஸ் கவரேஜ். அவ்வளோ தான் அதனுடைய கான்சன்ட்ரேஷன். பாஸ்பினுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து எவ்வளோ சர்ஃபேஸில் கவரேஜ் ஆகுதோ, அட்ராக்ட் ஆகுதோ, அவ்வளோ தான் அதனுடைய கான்சன்ட்ரேஷன் இருக்கும். அப்போ பாஸ்பின் மட்டும்தான் அங்கே இன்வால்வ் ஆகுது. அதனால் திஸ் ரியாக்ஷன் இஸ் ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஓகேவா? இப்போது இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் திரும்ப திரும்ப இதே மாதிரி இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் கெமிக்கல் கைனடிக்ஸ் வந்து நம்ம 99% இதை அட்டன் பண்ணலாம். 1 or 2 கொஸ்டின் வந்து கொஞ்சம் இதாக கேட்பாங்க ஆர்ட்ஸாக, அல்ல அதுவும் கூட நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்களால் பண்ண முடியும். ஆக்சுவலாக இன்னொரு தடவை ரீகால் பண்ணிடலாம். நம்ம மெயினான பாயிண்ட்ஸ் ஏற்கனவே இது ரெஃப்ரெஷ்மெண்ட் தான், இப்போ எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். இன்னொரு தடவை நம்ம ரீகால் பண்ணலாம். இதில் ரியாக்ஷன் ரேட் வெரி 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 இம்பார்ட்டண்ட். அது மட்டும் தெரிஞ்சுங்க. ரியாக்ஷன் ரேட் இஸ் டிஃபைன்ட் as தி டிக்ரீஸ் இன் தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் ஆர் இன்க்ரீஸ் இன் தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அது தெரியும். இதுவும் மெயின். இன்ஸ்டன்டேனியஸ் அண்ட் ஆவரேஜ் ரேட். இன்ஸ்டன்டேனியஸ் அண்ட் ஆவரேஜ் ரேட் ரெண்டுத்துக்கும் ஒரே ஃபார்முலா தான் கிட்டத்தட்ட. ஆவரேஜ் ரேட்னா ஆவரேஜாக தனியாக கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலாக இப்போது 0 to 100 மினிட்ஸ் இருக்குன்னு வச்சுங்க. நடுவில் 0 to 10, 10 to 20, 20 to 30, 30 to 40, 40 to 50 அப்படின்னு ஒவ்வொரு ஈக்குவல் இன்டர்வல் டைம்லேயும் கண்டுபிடிச்சிட்டு ஜஸ்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஆவரேஜ் எடுக்கிறது தான் ஆவரேஜ் ரேட். இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்னா இப்போ 0 to 100 மினிட்ஸ், எனக்கு 40 மினிட்ஸில் எவ்வளோ ரேட்னு தெரியணும் அப்படின்னா அந்த 40 மினிட்ஸ்க்கு ஒரு டேஞ்சன்ட் ஒன்று வரைங்க. கரெக்டாக வரைஞ்சிட்டு ரெண்டுத்தையும் வந்து இது பண்ணுங்கள். இது வந்து ஆக்சுவலாக நீட் பேஸ்டில் இந்த அளவுக்குலாம் இதாக வராது உங்களுக்கு. இது வந்து சப்ஜெக்ட் உங்களுக்கு தரவாகிறதுக்காக இது நம்ம சொல்கிறது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டேஞ்சன்ட் வரைஞ்சிட்டு ரெண்டுத்துலேயும் ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டு நம்ம பண்ணணும். நீட் பேஸில் கூட கேட்கலாம். ஏதாவது இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ரெண்டுத்தை கொடுத்துட்டு 2 ஒய் ஆக்சிஸ் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? போடணும்ல நம்ம. அதனால் அது மாதிரி கொஸ்டின்ஸ் வந்தாலும் நீங்கள் அட்டன் பண்ணணும். ஃபார்முலா வந்து அதே தான். ஆக்சுவலாக வந்து A2 - A1 டிவைடட் பை T2 - T1. Tன்றது எப்பயுமே அதிகமாக இருக்கிற டைம் எடுத்துங்க. T1ன்றது கம்மியாக இருக்கிற டைமாக எடுத்துங்க. இந்த இது பாருங்கள். ஆவரேஜ் ரேட் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்டுக்கு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட்டு திரும்ப ரீகால் பண்ணிட்டுருக்கேன் நான் உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் தரவாகணும் அதுக்காக. நெக்ஸ்ட் ஒன்று வந்து இப்போ நான் சொன்னது தான். ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கான்சன்ட்ரேஷன்.
அதாவது ரியாக்ஷன் ரேட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் எனி கான்சன்ட்ரேஷன் டேர்ம்னா ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். ரியாக்ஷன் ரேட் டிபெண்ட்ஸ் ஆன் ஒன்லி ஒன் கான்சன்ட்ரேஷன் டேர்ம்னா ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ரியாக்ஷன் ரேட் டிபெண்ட்ஸ் ஆன் டூ கான்சன்ட்ரேஷன் டேர்ம்னா செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். அப்போது ஆர் இஸ் ஈக்குவல் டு கே இன்டூ ஏ பவர் ஜீரோனா ஃபஸ்ட் ஆர்டரா ஜீரோ ஆர்டரா ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். ஏ பவர் ஒன்றுனா ஃபஸ்ட் ஆர்டர், ஏ பவர் டூனா செகண்ட் ஆர்டர். அப்போ ஜென்ரலாக ஆர் இஸ் ஈக்குவல் டு கே இன்டூ சம் கான்சன்ட்ரேஷன். அப்போ கே இஸ் ஈக்குவல் டு ரேட் பை கான்சன்ட்ரேஷன் அதான் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் ரேட் கொடுத்துட்டு கான்சன்ட்ரேஷன் கொடுத்துட்டு ரேட் கான்ஸ்டன்ட் வேல்யூ கே வேல்யூ கேட்டாங்கன்னா ஃபார்முலா எங்கன்னு யோசிக்கக்கூடாது. கே இஸ் ஈக்குவல் டு ரியாக்ஷன் ரேட் பை கான்சன்ட்ரேஷன். ரியாக்ஷன் ரேட் கிவன், கான்சன்ட்ரேஷன் கிவன், ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணிங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் பாருங்கள். 6.92 × 10⁻²ரியாக்ஷன் ரேட், கான்சன்ட்ரேஷன் வந்து 2, ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் 3.46 × 10⁻². ஓகேவா? இது ரொம்ப சிம்பிள். ஆனால் இந்த ஃபார்முலா தெரிஞ்சுங்க, எக்ஸாம் டைமில் இது டக்குன்னு நம்மளுக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆகாது. ஓகேவா? பார்த்துங்க. நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஆர்டர் மாலிகுலாரிட்டி. ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், இன்னொரு தடவையும் சொல்கிறேன். ஆர்டர் அப்படின்னா சம் ஆஃப் தி பவர்ஸ் ஆஃப் தி கான்சன்ட்ரேஷன் டேர்ம். சம் ஆஃப் தி பவர்ஸ் ஆஃப் தி கான்சன்ட்ரேஷன் டேர்ம் தான் ஆர்டர். ஆர்டர் வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக கண்டுபிடிக்கலாமா இல்லை ரியாக்ஷன் பார்த்தே கண்டுபிடிக்க முடியுமா? கண்டிப்பாக ரியாக்ஷனை பார்த்து கண்டுபிடிக்க முடியாது. ஆர்டர் கேன் பி டிட்டர்மைன்ட் ஒன்லி பை எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட். எக்ஸ்பெரிமெண்டலாக தான் கண்டுபிடிக்க முடியும். இல்லைன்னா எப்படி ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் வரும்? ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனில் ஒரு ரியாக்டன்ட் இருக்க தான் செய்யும், அதில் எப்படி ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் வரும்? அதனால் ரியாக்ஷனை பார்த்து நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இப்போ சப்போஸ் இஃப் ரியாக்ஷன் ரேட் டிபெண்ட்ஸ் ஆன் கேட்டலிஸ்ட் ஒன்லி, தட் இஸ் நோன் அஸ் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். அப்போ ரியாக்டன்ட்டுடைய வேல்யூ இல்லை. அப்போ எக்ஸ்பெரிமெண்டலாக தான் கண்டுபிடிக்க முடியும் ஆர்டர். ஓகேவா? சரி, இப்போ ஆர்டர் கொடுத்துட்டாங்க. எப்படி டோட்டல் ஆர்டர் எப்படி கண்டுபிடிக்கலாம்? சம் ஆஃப் தி பவர்ஸ் ஆஃப் தி கான்சன்ட்ரேஷன் டேர்ம் தான் ஆர்டர். ஓகேவா? ஆர்டர் கேன் பி டிட்டர்மைன்ட் ஒன்லி பை எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட், நாட் பை ரியாக்ஷன் ஸ்டாய்கோமெட்ரி. ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் ஒன் மாலிகுலாரிட்டி. மாலிகுலாரிட்டி theoretical பேஸ்டு, மாலிகுலாரிட்டி பார்த்து ஸ்டாய்கோமெட்ரிக் பேஸ்டு. மெயினாக ஸ்டாய்கோமெட்ரிக் பேஸ்டாக தான் இருக்கும் மாலிகுலாரிட்டி. ஓகேவா? யூனி மாலிகுலர், பை மாலிகுலர், ட்ரை மாலிகுலர் இருக்கலாம். ஆஃப் மாலிகுலர், ஆஃப் ஆர்டர் ரியாக்ஷன்லாம் இருக்குது, ஆனால் இதில் வராது. ஃப்ராக்ஷன்லாம் எதில் இருக்கும்? ஆர்டரில் வேணால் ஃப்ராக்ஷன்லாம் இருக்கும். மாலிகுலாரிட்டியில் ஹோல் நம்பர் மட்டும்தான். இப்போ ஏ பி கிவ்ஸ் சி, அப்போ எதுனா அது ரியாக்ஷன் பை மாலிகுலர். அப்புறம் சி கிவ்ஸ் டி யூனி மாலிகுலர். ரேட் வந்து ஆர்டர் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம்னு சொல்கிறதுக்கு தான் அந்த எக்ஸாம்பிள். 7th ஆர்டர்னு ஏன் கொடுத்துருக்கோம்? a power 2 b power 5, 2 + 5 that is equal to 7. ஸோ இட்ஸ் ஏ 7th ஆர்டர். ஏன் 2/5 + 5/2 கூட இருக்கலாம், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி சம் ஃப்ராக்ஷன் கூட வரலாம் ஆர்டரில். மாலிகுலாரிட்டியில் அப்படிலாம் வராது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் உங்கள் சிலபஸில் இருந்தாலும் தெரிஞ்சுங்க. ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் வந்து அதனுடைய இன்டகிரேட்டட் ரேட் கான்ஸ்டன்ட் கண்டிப்பாக ஃபார்முலா தெரிஞ்சுங்க. ln AT is equal to -KT + ln A0. இதுதான். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா y is equal to mx + b. அங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எம்முக்கு எம்முக்கு நேரம் என்ன இருக்குது? -k. அப்போ ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு -k. -kனா நெகட்டிவ் ஸ்லோப். மைனஸ்னாவே நெகட்டிவ் தான். அப்போது ஸ்லோப்புடைய வேல்யூ -k. ஓகேவா? சரிங்க சார், ஸ்லோப் சொல்லிட்டீங்க. இன்டர்செப்ட் என்ன சார்னா பாசிட்டிவ் இன்டர்செப்ட். இன்டர்செப்ட் எங்கே கட் ஆகுது? மேலே பார்த்தீங்கன்னா ஒய் இன்டர்செப்ட் வந்து பாசிட்டிவ், ஒய் இன்டர்செப்ட் வந்து பாசிட்டிவ். ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. எக்ஸ் இன்டர்செப்ட்டும் அதே தான். ஓகேவா? ஒய் இன்டர்செப்ட் வந்து கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் இருக்குது. பார்த்தாவே தெரியுது நம்மளுக்கு, அந்த டயக்ராம் பார்த்தாவே, அந்த கிராஃப் பார்த்தாவே உங்களுக்கு. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஜீரோ ஆர்டர். ஜீரோ ஆர்டரும் சேம். ஜீரோ ஆர்டருக்கும் ஃபஸ்ட் ஆர்டருக்கும் ஒரே டிஃப்ரென்ஸ் தான். இங்கே எல்என் இருக்கா, எல்எனை கட் பண்ணிங்கன்னா அதுதான் ஜீரோ ஆர்டர். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள். அங்கே ln AT equal to -KT + ln A0 ஃபஸ்ட் ஆர்டர். ஆனால் இங்கே ln கட் பண்ணிட்டீங்கன்னா AT is equal to -KT + A0. இங்கே அதே தான், y equal to mx + b. எம்முக்கு நேரம் என்ன இருக்குது? -k. ஸ்லோப் வந்து -k. ஓகேவா? இங்கேயும் நெகட்டிவ் ஸ்லோப் தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுக்கு ஏன் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். ரேட் இஸ் ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் 0. ரேட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் எனி கான்சன்ட்ரேஷன் டேர்ம். அதை சொல்கிறதுக்காக தான் ரேட் இஸ் ஈக்குவல் டு k இன்ட்டு a power 0 தட் இஸ் ஈக்குவல் டு k. அப்போது ரியாக்ஷன் ரேட் இஸ் ஈக்குவல் டு ரேட் கான்ஸ்டன்ட். எதில்? ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனில். அதனுடைய இன்டெகிரேட்டட் ஃபார்மும் பார்த்துங்க. நெக்ஸ்ட் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் ஸ்லோப் இப்போ தான் நம்ம சொன்னோம். நெக்ஸ்ட் ஆஃப் லைஃப் பீரியட், வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஆஃப் லைஃப் பீரியட் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனில் நீங்கள் ஏ இருக்க இடத்துல 1/2 A0 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அது ஜீரோ ஆர்டர். இங்கே வந்து
ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு ஆஃப் லைஃப் பீரியட் தானே, அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு ஏ இருக்க இடத்துல ஏ 1/2 A0 என்ன சார் ஆஃப் லைஃப் பீரியட் அப்படின்னா த டைம் டேக்கன் ஃபார் 50% கம்ப்ளீஷன் ஆஃப் தி ரியாக்ஷன். இப்போ 5 கிராம் கொடுக்குறதுனா 2.5 கிராமாக எப்போ மாறுதோ அதுதான் ஆஃப் லைஃப் பீரியட். அப்போது ஏன்றது ஏன்னா என்னது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ரியாக்ட் ஆகிறது. இப்போ 5 கிராம் கொடுத்தா 2.5 கிராமாக மாறத்துக்கும் போது எவ்வளோ டைமோ அதுதான் ஆஃப் லைஃப் பீரியட். அப்போ A0 எவ்வளவோ அதில் பாதியாக மாறணும், அதுதான் ஆஃப் லைஃப் பீரியட். அப்போ A is equal to 1/2 of A0 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஏ இருக்க இடத்துல 1/2 of A0 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் A0 கேன்சல், 2 மேலே போயிடும். log 2 is equal to 0.3010 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 2.303 இன்ட்டு 0.3010 மல்டிப்ளை பண்ணால் 0.693/k. இதுதான் ஆஃப் லைஃப் பீரியடுடைய வேல்யூ. ஓகேவா? இப்போ இது ஜென்ரலைஸ்டு சம்மரி மாதிரி, இது நீங்கள் நோட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா நல்லது. முக்கியமாக யூனிட்லாம் வெரி ஈஸி, அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னாவே யூனிட் கண்டுபிடிக்கலாம். இருந்தாலும் இந்த யூனிட் வந்து ஞாபகம் வச்சுங்க. யூனிட் ஆஃப் ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் மோல் பெர் லிட்டர் பெர் செகண்ட். யூனிட் ஆஃப் ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் செகண்ட் இன்வெர்ஸ். யூனிட் ஆஃப் ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் லிட்டர் மோல் இன்வெர்ஸ் செகண்ட் இன்வெர்ஸ். அதை பார்த்துங்க. ஸ்லோப் வந்து ரெண்டுத்துக்கு வந்து எப்படி இருக்குது பார்த்தீங்களா, நெகட்டிவ் ஸ்லோப், ஒன்றுத்துக்கு பாசிட்டிவ் ஸ்லோப் இருக்குது. அது செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் நம்ம சிலபஸில் இல்லை, இருந்தாலும் இதை வந்து தெரிஞ்சுங்க. நெக்ஸ்ட் வந்து ஆஃப் லைஃபும் தெரிஞ்சுக்கணும் நீங்கள். ஆஃப் லைஃப் வந்து ஃபஸ்ட் ஆர்டருக்கு என்ன வந்திருக்கு, LN2னா ஒன்றும் இல்லை, 2.303 log 2ன்னு அர்த்தம். 2.303 log 2னா 0.3010 மல்டிப்ளை பண்ணால் 0.693/k. அதுதான் ஆஃப் லைஃப் பீரியட் ஆஃப் ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். இப்போ ஆஃப் லைஃப் பீரியட் ஆஃப் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும், A0/2k. அவ்வளோதான், வெறும் A0/2k. ஓகேவா? A0/2k அது ஞாபகம் வச்சுங்க, மறந்துடாதீங்க. A0/2k ஃபார் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் ஆஃப் லைஃப் பீரியட். அதே மாதிரி செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கும் பார்த்துங்க, புக்கில் இல்லை, சிலபஸில் இல்லை, இருந்தாலும் தரவு பண்ணுங்கள். திடீர்னு ஏதாவது கேட்கலாம், எக்ஸாமில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதில் இந்த 3 ஆஃப் லைஃப் பீரியடும் தரவு பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் கொலிஷன் தியரி ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கேன், நான் இப்போ தான் சொன்னேன். ஒன்றுமே இல்லை, கொலிஷன்ன்றது எஃபெக்டிவ் கொலிஷன் இன்எஃபெக்டிவ் கொலிஷன் இருக்கும். எதை பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்கன்னா இந்த ஃபார்முலா ஆக்சுவலாக வந்து நியூமரிக்கலாக கூட நம்ம கண்டுபிடிக்கலாம். ரியாக்ஷன் ரேட் ஈக்குவல் டு Z × FA × P. இசட்டுடைய வேல்யூனா என்னன்னு பார்த்துங்க. இசட்னா அட்டாமிக் நம்பர்னு நினச்சிக்காதீங்க. இசட்னா நம்பர் ஆஃப் பை மாலிகுலர் கொலிஷன் பெர் செகண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அதை பாருங்கள். அப்புறம் FA உடைய வேல்யூ கிவன் கொடுத்துருவாங்க, P உடைய வேல்யூ கிவன், எல்லாத்தையும் கொடுத்துட்டு ரேட் கண்டுபிடிக்க சொன்னால் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு இந்த ஃபார்முலா தரவாக இருக்கணும். ஓகேவா? இந்த ஃபார்முலா அதிகமாக நம்ம படிக்கிறதில்ல, ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதில்ல, இது தரவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து இப்போது ரியாக்டன்ட் வந்து ப்ராடக்டாக மாறணுன்னா அந்த த்ரெஷோல்டு எனர்ஜி அதுக்கு வேணும். த்ரெஷோல்டு எனர்ஜி தேவைப்படுறதுக்காக தான் ஆக்டிவேஷன் எனர்ஜி கொடுக்குறோம். அந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி கொடுக்க தான் த்ரெஷோல்டு எனர்ஜி அட்டைன் பண்ணோம், அதுக்கப்புறம் ப்ராடக்டாக மாறுன்னு ஏற்கனவே சொன்னேன், அது கொஞ்சம் தரவு பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் இன்எஃபெக்டிவ் கொலிஷன். இன்எஃபெக்டிவ் கொலிஷன் எப்படி வரும்னு சொன்னேன் பாருங்கள். இப்போ நைட்ரஜன் ஒன்றும் சேர்ந்ததுன்னா சேராது, அது அட்டாக் பண்ணாது, அதனால் திரும்ப அதே ரியாக்டன்ட்டே கிடைக்கும், நோ ரியாக்ஷன். இப்போ இதே வந்து நைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் ரியாக்ட் பண்ணிச்சுன்னா இது மாதிரி வர்றது தான் எஃபெக்டிவ் கொலிஷன். எஃபெக்டிவ் ஓரியன்டேஷன் ஆஃப் கொலிஷன்னா இது மாதிரி இருக்கணும். சப்போஸ் ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு கூட கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது, அதனால் இது தரவாக இருக்கணும் நீங்கள். நெக்ஸ்ட் அரினியஸ் தியரி ஏற்கனவே ரொம்ப எலாபரேட்டாக சொல்லிட்டேன். K is equal to A × e⁻ EA/RT. இதுதான் வந்து அரினியஸ் தியரி வந்து டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சவர் தான் அரினியஸ். ஒரு ரியாக்ஷன் ரேட் வந்து டெம்பரேச்சர் டிபெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சவர் தான் அரினியஸ். என்ன சொல்லியிருக்காரு, 10 degree ரைஸ் இன் டெம்பரேச்சர் ரியாக்ஷன் ரேட் இன்க்ரீசஸ் ட்வைஸ் அப்படின்னு சொன்னவர் தான் இவர். பார்த்துங்க, வெரி இம்பார்ட்டண்ட் அது. K is equal to A × e⁻ அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியணும். கேனா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ரேட் கான்ஸ்டன்ட், ஏனா ஓரியன்டேஷன் ஃபேக்டர் ஆர் கொலிஷன் ஃப்ரீக்வன்சி, ஏனா ஆக்டிவேஷன் எனர்ஜி, ஆர்னா கேஸ் கான்ஸ்டன்ட், டீனா டெம்பரேச்சர், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி ஸ்லோப் வந்து -A/R இது தரவு பண்ணிக்க சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து கேட்டலைஸ்டு ரியாக்ஷனுக்கு கண்டிப்பாக ஆக்டிவேஷன் எனர்ஜி கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா கேட்டலைஸ்டு ரியாக்ஷன் பண்ணும்போது ஆக்டிவேஷன் எனர்ஜி அதிகமாக தேவைப்படாது, ரியாக்ஷன் வந்து ஸ்பீடாக நடக்கும், அந்த கான்செப்ட் புரிஞ்சுங்க. அப்போது ஆக்டிவேஷன் எனர்ஜி அதிகமாக கொடுத்தா ரியாக்ஷன் ரேட் ஸ்பீடாக நடக்கணும்லாம் இல்லை, ஆக்டிவேஷன் எனர்ஜி கம்மியாக கொடுத்தா ரியாக்ஷன் ஸ்பீடாக நடக்கும். ஆக்டிவேஷன் எனர்ஜி ஏன் கம்மியாக கொடுக்குறோம், ஏற்கனவே ரியாக்ஷன் ஸ்பீடாக நடக்கும்போது ஆக்டிவேஷன் எனர்ஜி கம்மியாக கொடுக்குறதா போதும். அதுக்கு ஆக்டிவேஷன் எனர்ஜி எப்போ அதிகமாக தேவைப்படும், ஏற்கனவே ஸ்லோவாக நடக்கிற ரியாக்ஷனுக்கு தான். ஓகேவா, ஞாபகம் வச்சுங்க. கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணால் ஆக்டிவேஷன் எனர்ஜி கம்மி பண்ணிவிட்டு ரியாக்ஷன் ரேட் வந்து இன்க்ரீசஸ். இது திரும்ப உங்களுக்கு நான் ரீகால் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த ஃபேக்டர்ஸ் ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். ஓகேவா, தரவாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். கெமிக்கல் கைனடிக்ஸ் ஆல்வேஸ் வெரி 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 ஈஸி லெசன்.
இதில் வந்து ஒரு 2 or 3 கொஸ்டின்ஸ் வந்தால் கூட நீங்கள் அட்டன் பண்ண முடியும். கண்டிப்பாக அட்டன் பண்ணுறது மட்டும் இல்லை, நல்ல மார்க்ஸே ஸ்கோர் பண்ண முடியும். மேக்ஸிமம் வந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா, தரவு பண்ணுங்கள் இந்த லெசன். இப்போ ஆக்சுவலாக நம்ம 20 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். 20 கொஸ்டின்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் மேக்ஸிமம் எல்லா கொஸ்டின்ஸுமே வரும் உங்களுக்கு. இதை எப்படி அட்டன் பண்ணணும், எது மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் கெமிக்கல் கைனடிக்ஸ் எல்லா கொஸ்டின் பேப்பருமே எடுத்து பாருங்களேன். ஒன்று வந்து ஆர்டர்னால் ஃபஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர், 0 ஆர்டர், இதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். இல்லைன்னா ஆர்டர் பேஸ் பண்ணி இல்லாமல் இருந்தால் அரீனியஸ் ஈக்குவேஷனில் தெரியல உங்களுக்கு, log K2/K1 is equal to EA/2.303/R T2 - T1 T2, அதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. அதுவும் இல்லை அப்படின்னா ஜென்ரலைஸ்டு ஃபார்ம்னு பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் கவரேஜ், இப்போ பாஸ்பின்லாம் பார்த்தோம்னா நம்ம அது மாதிரி சர்ஃபேஸ் கவரேஜ், ஃபஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர், அது மாதிரி கேட்கலாம். ஆஃப் லைஃப் பீரியட் வந்து வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஆஃப் லைஃப் பீரியட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் இது. இப்போ இந்த ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அதனுடைய இன்டெகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடுங்க. இன்டெகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டு அந்த வேல்யூ வந்து ஞாபகம் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, ஆஃப் லைஃப் பீரியட் ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனில் இன்டெகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் ஆஃப் லைஃப் பீரியட், அப்புறம் இதை பேஸ் பண்ணி வரக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா 0 ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கணும். அதனுடைய இன்டெகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன், அப்புறம் அதனுடைய கிராஃப், அது தரவாக இருக்கணும் நீங்கள். ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் லைஃப் பீரியட் உங்களுக்கு தெரியும். ஆஃப் லைஃப் பீரியட் ஃபார் 0 ஆர்டர் ரியாக்ஷன், ஆஃப் லைஃப் பீரியட் ஃபார் ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், இதை தரவாக இருக்கணும் நீங்கள். அதுக்கு அடுத்தது வந்து இந்த ஆர்டர் வந்து எது மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கொடுத்துருக்காங்க, ரியாக்ஷன் ரேட் இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A கான்சன்ட்ரேஷன் ஆஃப் B கொடுத்துருக்காங்க. மேலே வந்து சம் ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்க. when the concentration increases twice or thrice what about the reaction rate, அது மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60-70% அது மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வந்திருக்கு. அதாவது ரியாக்ஷனுடைய ஆர்டர் கொடுத்துருவாங்க, கான்சன்ட்ரேஷன் டேர்ம் அதிகமாச்சுன்னா ரியாக்ஷன் ரேட் என்ன ஆகணும். நம்மளே வந்து இந்த 20 கொஸ்டின்ஸில் ஒரு 4-5 கொஸ்டின்ஸ் அதை பார்த்துருக்கோம். அதனால் அது மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு வந்து அதிகமான ப்ரெஃபரன்ஸ் கொடுங்க. ஆர்டர் பேஸ் பண்ணி வரக்கூடிய கொஸ்டின் ஆர்டரும் கேட்கலாம், இல்லைனா ரியாக்ஷன் ரேட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு கேட்கலாம் கான்சன்ட்ரேஷன் கொடுத்துட்டு. ஓகேவா. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து மாலிகுலாரிட்டிலாம் தேரி பேஸ்டாக தான் இருக்கும். which one of the following statement is wrong, which one of the following statement is correct, assertion, reason, அதெல்லாம் வந்து சப்ஜெக்ட் தரவாக இருந்தால் தான் முடியும். அதுக்காக தான் நான் கொலிஷன் தியரி நடத்தினேன். கொலிஷன் தியரிலாம் பார்த்தீங்கன்னா அது தரவாக இருந்தால் தான் நீங்கள் இந்த அசர்ஷன், ரீசன் கொஸ்டின்ஸ், இல்லைனா வந்து which of the following statement is correct or wrong, அதெல்லாம் வந்து நீங்கள் அப்போ தான் நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஓகேவா. சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு தரவாக இருக்கணும். ஓகேவா, அது ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் ஒன்று வந்து அரீனியஸ் ஈக்குவேஷன் K is equal to A into e - EA/RT, அதனுடைய இன்டெகிரேட்டட் ஃபார்ம் தரவு பண்ணுவீங்க. இன்டெகிரேட்டட் ஃபார்ம் தரவு பண்ணிவிட்டு அந்த T1 வேல்யூ T2 வேல்யூலாம் கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தெரியணும். மேக்ஸிமம் வந்து T2 - T1 தான் வரும். அதாவது நெகட்டிவ் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா 30 - 40லாம் போடுறாங்க. அப்படி வரவே வராது. 40 - 30 அப்படின்னு பாசிட்டிவ் வேல்யூ வர மாதிரி தான் வரும் T2 - T1லாம். அதனால் அது கொஞ்சம் தரவு பண்ணிவிடுங்க. திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எவ்வளோக்குள்ள நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ள அட்டன் பண்ண முடியும். அப்புறம் மெயினாக அந்த அன்கேட்டலைஸ்டு ரியாக்ஷன், கேட்டலைஸ்டு ரியாக்ஷன், இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி, த்ரெஷ்ஹோல்டு எனர்ஜி, அப்புறம் அந்த கொலிஷன் தியரியுடைய அந்த ஃபார்முலா, எஃபெக்டிவ் கொலிஷன் என்ன, இன்எஃபெக்டிவ் கொலிஷன் என்ன, வாட் ஆர் தி ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ரியாக்ஷன் ரேட்ஸு, இதெல்லாம் தரவு பண்ணிகிட்டே வாங்க. மெயினாக நீங்கள் வந்து ஆக்சுவலாக இது வரைக்கும் வந்து ஐஐடி மெயின்ஸில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸ் ப்ளஸ் நீட்டில் வந்து எல்லா கொஸ்டின்ஸும் தரவு பண்ணிங்கனாவே இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட்டாக தரவு பண்ணிடலாம். இதில் ரொம்ப ஈஸியான லெசன். கம்ப்ளீட்டாக ஒரு 2 கொஸ்டின்ஸ் இருந்தால் கூட ஃபுல்லாக நீங்கள் அட்டன் பண்ண. ஏன்னா கெமிஸ்ட்ரிலாம் ஆக்சுவலாக 45க்கு 40 எடுத்தாவே ரொம்ப நல்ல இது, ரொம்ப நல்ல ஸ்கோர். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 30க்கு மேலே வராதான்னு பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது 2 கொஸ்டினாக வந்துட்டு போட்டுமே. கண்டிப்பாக இந்த லெசன் வந்து நீங்கள் தரவு பண்ணுங்கள். திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். அதனால் திரும்ப ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ். இன்னொரு தடவை நீங்கள் எழுதி பார்க்குறங்க. ஓகேவா. ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லா ஸ்கோர் எடுக்கலாம். திரும்ப எழுதி பார்க்கணும். அதுதான் மெயின். அப்படியே ஒரு தடவை படித்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. திரும்ப எழுதி பார்க்கணும். நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே வந்த பழைய கொஸ்டின்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஓகேவா. இம்பார்ட்டன்ட் கொடுத்தீங்கன்னா பண்ண முடியும். அதாவது நீங்கள் என்ன பண்ணுங்கள், கால்குலேட்டர் யூஸ் பண்ணாதீங்க, ப்ளஸ் லாகரிதம் புக்கு யூஸ் பண்ணாதீங்க இப்போதைக்கு.
லாக் புக்கு அது கால்குலேட்டர் யூஸ் பண்ணாமல் நீங்களே வந்து ட்ரை பண்ணுங்கள், மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், உங்களால் பண்ண முடியும். ஓகேவா? நம்ம வந்து எல்லாருமே வந்து கெமிஸ்ட்ரியில் 45க்கு மினிமம் 40ஆவது ஸ்கோர் பண்ணலாம். 40னா எவ்வளோ? 40 இன்ட்டு போட்டிங்கன்னா எவ்வளோ வரும்? 40 இன்ட்டு 4னு போட்டிங்கன்னா அதே 160 மார்க்ஸ் கண்டிப்பாக வந்து நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? ஆனால் ப்ராக்டிஸ் வந்து கண்டிப்பாக மெயின். தேங்க்யூ. இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: சிறப்பு அலுவலர், கல்வி தொலைக்காட்சி, 8ஆம் தளம், அண்ணா நூற்றாண்டு நூலகம், காந்தி மண்டப சாலை, கோட்டூர்புரம், சென்னை 6,85,000. தொலைபேசி எண் 7824015000.